சார் வணக்கம் சார். இந்தியா, பாகிஸ்தான் இரு நாடுகளும் பரஸ்பரமாக நடத்தி வந்த அந்த தாக்குதல் அப்படின்றது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. போர் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்தது தான். நான் நேற்று வரல தான் சொன்னேன். 2 நாடுமே ஒரு திட்டத்தோட இந்த இதை தாக்குதலை நடத்தினாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு புரிஞ்சது. தேன் கூட்டுக்குள்ளார கையை விட்டுட்டு வந்து தேன் கூட்டுக்குள்ளார கையை விட்டா தேனி பொங்கிக்கிட்டு வெளியில் வந்ததுன்னா அங்கே இருக்கிற அத்தனை பற்றியும் கிடைக்கும். அப்போ தான் 2 நாட்டுக்கு தெரிஞ்சுது. நாமளும் மாட்டிக்கிட்டோம், அவங்களும் மாட்டிக்கிட்டோம். வந்து மோடிக்கு இதில் ஒரு புது விஷயம் ஒன்று தெரிஞ்சுது. புல்வாமா மாதிரி அவங்க தாக்குதலை இது பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வந்தாலும் ஜாலியாக நினைச்சாரு. அவங்களும் திருப்பி தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலை. ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்கோம், அப்படியே போக்கு தான் காட்டிக்கிட்டு இருப்போம் நினச்சாங்க. நிஜமாவே சண்டையாக மாறுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் தான் பார்த்தாங்க. உடனே 2 பேத்துக்கு முதலாளி சொன்னாங்க. அவர் சரி சரி போதும், அந்த விளையாட்டுலாம் போதுட்டாங்க. இந்த நிறுத்தியாச்சு. இதை பயந்துட்டாங்க 2 பேருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தகவல் போய் சேருமான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒரு மாதிரி ஒரு போக்கு காட்டிட்டு தான் இருக்கும்போது நிஜமா சண்டைக்கு போகலங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு பெரிய தலைவர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏவுகணையினுடைய மிச்சம் வந்து உளுந்து கிடக்குது காஷ்மீரில். அது வெடிச்சிருந்தா என்ன இருக்குங்கிறதுலாம் வேற. நல்ல காலம் அங்கேயும் அண்ணாமலை பேர் ஆளுங்க இருக்காங்க போட்டு. பெட்ரோல் வெடிகுண்டு வந்து கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்து வெடிக்காமல் நின்றுடும். அந்த மாதிரி வெடிகுண்டு செய்கிற ஆட்கள் அங்கேயே இருக்காங்க போட்டு. அது மாதிரி வந்து நின்று இது இது 2 பேரும் தேன் கொட்டுக்குள்ளார கை வச்சாங்க. ஆப்போசிட்ட குரங்கு இதெல்லாம் இந்த பழமொழி பூரா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இந்த தாக்குதலில் தெளிவாக தெரிஞ்சுது. மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்ச உடனே 2 பேரும் வைக்கப்பட்டாங்க. அதுதான் நடக்கும். இல்ல, போர் நிறுத்தம் அப்படின்னா அதை ஒண்ணு இந்தியா அறிவிக்கணும், பாகிஸ்தான் அறிவிக்கணும், இந்தியா அறிவிக்கணும். இந்திய பிரதமர் அபிஷியல் சார், இந்திய அபிஷியல் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார். அவர் தானே அறிக்கை பூர்வாமை கொடுக்குறாரு. அவர்கிட்ட அவர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு தான் இந்த தாக்குதல் ஆரம்பிச்சு போனார் இல்லையா? ஏதோ ஒரு இதுக்கு போய் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவர் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறும் போது ட்ரம்ப் தானே வந்து மோடியை காப்பாற்றினார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் பேசி பதில் சொல்கிறேன்னு சொல்லி அப்போ இருந்தே ட்ரம்ப் தானே மோடியை ஆதரித்து இது பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தார், அகமதாபாத்தில் சந்திச்சாங்க. கொஞ்ச நாளில் கொரோனா வந்தது. இவர் அமெரிக்காவுக்கு போனார். 2 பேரும் ட்ரம்ப்போட பேசுனாங்க. திரும்பி வந்தாங்க. தீவிரவாத தாக்குதல் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க தேச துரோகின்னுவாங்க. இதெல்லாம் இருக்குது. அதனால் ஏதோ சம்திங் அவங்க 2 பேத்துக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அதனால தான் அப்படியே நான் அவங்கள பற்றி எப்படி சொல்லுவேன்னா, ட்ரம்ப் வந்து அமெரிக்காவின் மோடி, மோடி வந்து இந்தியாவின் ட்ரம்ப். 2 பேரும் ஒரே மாதிரி ஆட்கள் தான், ஒரே மாதிரி எண்ணங்கள் உள்ளவர்கள் தான். மக்களை பற்றி அவங்க என்ன கவலைப்படுறாங்க ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. தன்னக்கா இதில் பல்வேறு வகையான கதைகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. போர் நின்று போச்சுங்கிறதுனால இனிமேல் நம்மளை வந்து இதை வந்து விமர்சனம் பண்ணும்போது கமெண்ட் அடிக்க முடியாது. மோடியினுடைய இது பிரகாரம் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு பிரகாரம் அவருடைய பதவி முடிய போகுது. அதை நீடிச்சு நிற்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நாடகங்கள் தான் இவ்வளவுங்கிற மாதிரியான ஒரு செய்தி உலாவுது. இந்த நேரத்தில் வந்து இப்படி தீவிரவாத தாக்கல்லாம் நடக்கும்போது தேர்தல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேர்தலை ஒத்தி போடுறதுக்கெல்லாம் இருந்ததாகவும் அது எல்லாமே பிசுபிசுத்து போனதாகவும் இப்போ ஒரு தகவல் அடிப்பது. எப்படி இந்திரா காந்தி அப்படி தானே பண்ணாங்க. பங்களாதேஷ் வார் வந்ததுன்னு உடனே எலெக்ஷன் நடத்தாம நிறுத்திடுச்சு, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுச்சு. அப்புறம் தானே பங்களாதேஷ் வாரெல்லாம் நடத்தி பங்களாதேஷ் லிபரேட்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிடுச்சு. தேர்தல் முடிவுகள் தனக்கு சாதமாக வர்றவர்களும் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இப்போ நம்ம வந்து தீவிரவாதத்தை நாம சொன்னது வந்து மதக்கலவரம் ஒன்று உண்டாகும்னு சொன்னா அது வரல. அதுக்கு பதிலாக தீவிரவாத தாக்குதல் எதிர்பார்த்தது. இல்ல, போர் நிறுத்தம் அப்படின்றத ட்ரம்ப் அறிவிக்கிறது இது வழக்கமான நடைமுறையா பார்க்கணும். அதை எப்படி எடுக்க முடியும்? ட்ரம்ப் நடுவில் உட்கார்ந்து இருக்கலாம். இவங்க 2 பேரும் நான் சேர்ந்து கை குலுக்கிக்கிட்டு நாம வந்து போன தடவை பாகிஸ்தான் வார 65 நடத்தும் போது ரஷ்ய தலைவராக இருந்த குருஷேவ் தான் வந்து நடுவில் நின்றாரு. இந்த பக்கம் அயூப் கான், இந்த பக்கம் லால் பகதூர் சாஸ்திரி 2 பேரும் கை குலுக்கிட்டாங்க. கைக்கு குலுக்கி நாம் சமாதானமாக போவோம்னு சொல்லி அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரஷ்யா வந்து மத்தியஸ்தை தான் பண்ணிச்சு. அனௌன்ஸ்மெண்ட் அவங்க ரஷ்யா பண்ணி. அதனால அந்த மாதிரி தான் இப்பவும் பண்ணியிருக்கணும். இவங்க 2 பேர்த்தையும் அமெரிக்காவிலேயே கூப்பிட்டு உட்கார வச்சு பாகிஸ்தான் அதிபரும் மோடியும் உட்காந்து 2 பேரும் கை குலுக்கிட்டு இனிமேல் நம்ம போர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாக்கா போர் நிறுத்தம். அவர் பிக் பாஸ் அங்கே உட்காந்துட்டு
அப்படின்னாரு, பேசாம ஆயிட்டாங்க. எப்படி அமித்ஷா பார்த்த பழனிசாமி போயிருந்த மாதிரி. அது மாதிரி தான் இருக்கு. இப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா, அதைத்தான் இப்ப வந்து காங்கிரஸ் கேட்குது. அவங்க ஏன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்குது. திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இன்னைக்கு வந்து பதில் இல்லை. ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது இந்த போர்ல. இன்னைக்கு ஒன்றும் பதில் கிடையாது. இன்னைக்கு ஒன்றும் பதில் கிடையாது. இல்ல ஒரு பெரிய நாடு சப்போர்ட்டிவா இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் இல்ல தான். 4 நாளைக்கு முன்னாடி வரலும் அமெரிக்கா வந்து தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு, அது உள்நாட்டு விவகாரத்தை நாங்க தலையிட மாட்டோம் தான் அவங்க திருப்பி சொல்லியிருக்காங்க. நேத்து காலையில கூட துணை ஜனாதிபதி, அமெரிக்க துணை ஜனாதிபதி சொல்றாரு, அவங்களுக்குள்ள பேச்சு முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு தான் நேத்து காலையில கூட சொன்னார். அப்படி இருக்கும்போது ராத்திரி சாயந்தரம் தகவல் வேறையா வரும். ட்ரம்ப் வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு. எப்போ பேசுனாங்க, எப்போ டெலிஃபோன்லேயே முடிஞ்சு போற அவ்வளோ சின்ன விஷயமா இருந்தது. அப்போ இவ்வளோ பில்டப் ஏன் கொடுத்தீங்க? டெலிஃபோனில் முடிச்சுக்கிற அளவுக்கு இருந்த ஒரு யுத்தத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தீங்க? புரியலையே. உலக யுத்த அளவுக்கு பேசுறீங்க. மிசைல்ஸ் வருது, ட்ரோன்ஸ் வருது, அதை ட்ரோன்ஸ் அடிக்கிறத காட்டுறீங்க, தடுக்கிறீங்க. அப்படியே பாகிஸ்தான் ஏவுகணைகளை நம்ம சிறுவர்கள் காஷ்மீரில் இருக்கிற இந்து சிறுவர்கள் கையிலேயே பிடிச்சி உடைச்சிட்டாங்கலாம் காட்டிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன டெலிஃபோன் காலில் வந்து சண்டை முடிஞ்சு போச்சு. அப்போ இதுவரையிலும் கொடுத்ததெல்லாம் என்ன பில்டப்பு? அப்போ மீடியா கொடுத்த பில்டப்பா? அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலையா? என்ன புரியலையே. ஒரு செட்டப். இல்ல மோடி தான் உலகத்திலே செல்வாக்கு மிக்க தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் பிஜேபி அரசுக்காரங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இப்ப தெரியுது இல்ல, எவ்வளவு பெரிய செல்வாக்கு. அங்க இருக்க ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலா செய்யறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரம்ப் சொல்றாரு, செய்யறாரு. அதுக்கு முன்னாடி மோடி ட்ரம்ப் வந்து இங்க பார்த்துட்டு போறாரு, அகமதாபாத்ல பேசிட்டு போறாரு. மறுநாள் கொரோனா இந்தியா பூரா போறாரு. எல்லாம் அங்கிருந்து தான் வருதா உத்தரவுகள். இப்ப போய் ட்ரம்ப்பை பார்த்துட்டு வர்றாரு, தீவிரவாத தாக்குதல் நடக்குது. என்ன பதில் நீங்க தான் சொல்லணும். போர் நிறுத்தம்னு சாயந்தரம் 5 மணிக்கு அறிவிக்கிறாங்க. 5 மணியோட நிறுத்திட்டோன்னு அறிவிக்கிறாங்க. மறுபடியும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துது. அது ரெண்டு நாளைக்கு அந்த செய்திகள் வந்துட்டு தான். அதாவது அந்த இதை வந்து அந்த டெம்போ அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்காக அந்த மீடியாக்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டு. அது போர் நிறுத்தம் வந்து தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்தில் ஒரு படம் வந்து ஜெர்னலிஸ்ட் நடித்த படம், காமெடியன் ஜெர்னலிஸ்ட் நடித்த ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் கைது பண்ணி ஜப்பான்காரருக்கு பிடிச்சி போய் வச்சிருப்பாங்க. அப்படியே அதாவது பனியனும் அண்டர்வேரோட நிற்பா, அப்படி கையை இப்படி நின்றுக்கிட்டு இருப்பா. அப்படி திடீர்னு இன்னும் ஒரு செய்தி வரும். உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸு அத்தனை பேர் அவங்க கிட்ட இருக்கிற ரைஃபிள் எல்லாம் கொண்டு இவரை கையை இப்படி வைக்க சொல்லிட்டு எல்லாம் கண்ணை வச்சுட்டு போவாங்க. என்னப்பா வார்டு வித்து ஆகி போச்சு. சரி, என்ன ஊருக்கு அனுப்புகடா, நீ எப்படியோ போய்க்கான்னு போயிடுவானுங்க. நடு தேவில் விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி விஷயம் தெரியாமல் நடந்து போயிடும் சில சமயத்தில். அது கிண்டலா காட்டலாம். செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் சரண்டர் ஆனது வந்து அமெரிக்காவுக்கே தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சதுங்கிற மாதிரி கிண்டலா காட்டலாம். அந்த மாதிரி பல பேர் எங்கெங்கோ மாட்டிக்கிட்டு திருப்பி வர முடியாமல் தவிச்சதெல்லாம் உண்டு. செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி ராத்திரி ஒன்று நடத்திருக்காங்க. அதுக்குள்ளார விஷயம் தெரியாமல் கிளப்பி விட்டா ஒரு குண்டு வந்து விழுந்துருக்கு. அது வந்து தீவிர தாக்குதல் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, 9 இடத்துல வந்து தீவிரவாதிகள் இருக்கிற இடங்களை வந்து இது பண்ணிச்சாங்க. ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் எங்க இருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டா அந்த இடத்துல அடிச்சிட்டீங்களே, இந்தியாவுல தீவிரவாதிகள் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாம ஏன் போச்சுங்க? பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகள் இடங்களை கண்டுபிடிச்சு 9 இடத்த அடிக்க முடிஞ்ச இந்தியாவால இந்தியாவிலேயே இருக்கிற தீவிரவாதிகள் எங்க இருக்கான்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல? இந்த வந்து கொண்டுட்டு போனானுங்களே, இந்த தீவிர எங்க இருந்தாங்கன்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி, இந்த நிமிஷம் வரலாம் அந்த தீவிரவாதிகள் என்ன ஆனாங்க? கைது செய்யப்பட்டார்களா? எங்கேயா பிடிபட்டார்களா? என்ன ஆச்சு? CNN ஒரு செய்தி நிறுவனம் ரஃபேல் விமானங்கள் வந்து துண்டு துண்டா உடஞ்சி கிடக்கிற போட்டோ, 4 விமானங்கள் உடஞ்சி கிடக்கிறத போட்டாங்களே, அது என்ன ஆகுது? அதை பத்தி தகவல் என்ன? அதுக்கு இதுவரையிலும் இந்தியா மறுப்பு தெரிவிக்கல. இந்த தாக்குதல்ல என்ன ஆச்சுன்னா 2 பேரும் எதிர்பார்க்கல. பாகிஸ்தான் அமைதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்துட்டாங்க. புல்வாமா மாதிரி பேசாம இருந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. அவங்க திருப்பி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலதான் நாம கொஞ்சம் பயப்பட வேண்டியதாச்சு. அதை எதிர்பார்த்தோம். அவங்க வழக்கப்படி ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க, உலக இதெல்லாம். அந்த நேரம் பார்த்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா பல செய்திகள் வருது அந்த டைம்.
இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் வந்து பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடனாக கொடுக்குறான் பாகிஸ்தானுக்கு, ஹெல்ப் பண்ணுறான். ஆக நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப இந்த போரை வந்து யார் ஆரம்பிச்சது? நீயா அவங்களா? நல்லா நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்குள்ளார அந்த புல்வாமா தாக்குதலை திட்டமிட்டு தயாரித்த அர்னாப் கோஸ்வாமி ஜெய் பாரத் மாதாக்கின்னு சொல்லு அப்படிங்கிறான். ஒரு வீடியோ போடுறாங்க. யார் சொல்றது? அதை ஒரு தேச பக்தி உள்ளவன் சொன்னா அர்த்தம் இருக்கு. ஒரு பேட்ரியாட் சொல்லி பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னா போதும். ஒரு ட்ரைட்டர் புல்வாமா தாக்குதலை திட்டம் போட்டு இது பண்ணி தயாரிச்ச ஒரு ஆள், அதுக்காக கைது செய்யப்பட்ட ஒரு ஆள் ஜெய் பாரத் மாதாக்கு ஜெயிக்கிறார். என்ன அர்த்தம்? அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும்? ஒரு பேட்ரியாட் சொன்னா சொல்லலாம், ஒரு ட்ரைட்டர் சொன்னா எப்படி சொல்றது? இது வந்து ஒரு இதா பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, ரெடியா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, அடுத்தவங்க மேல பழி போடுறது அது இது. ஆனா எதிர்கட்சிகள் இந்த தடவை ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துட்டாங்க. எதுவா இருந்தாலும் மோடி தான் பொறுப்பு அப்படின்ட்டாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. படி தூக்கி இல்லாட்டி போனா எதிர்கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்காதனால ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஒன்றும் நடக்கல. எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி ஒண்ணு சொன்னார், வில் ஸ்டாண்ட் வித் மோடின்ட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதே தான் அங்கேயும் நடந்துருது. பாகிஸ்தான்லயும் உள்நாட்டில் கொஞ்சம் ரகலாயிருந்தது. ரெண்டு பேரும் பார்த்தாங்க, எதுக்காக இந்த தாக்குதலை நடத்தி இந்த ஒரு ஷோ ஒன்று பண்ணமோ அதுக்கான பலன் நமக்கு வரல, பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, வித்ரா பண்ணிட்டாங்க, நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு, 1000 ஆண்டுகளாக நடக்கும் இந்த பிரச்சனையை, காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் மத்தியஸ்தம் செய்ய தயார். அடுத்து யாராவது தீர்த்து வச்சா நல்லதுதான். யார் வேணாங்கிறா? சொல்லுங்க, யார் வேணாங்கிறா? இது யார் யாரோ வந்தாங்க, யார் யாரோ பேசினாங்க, யார் யாரோ இது பண்ணாங்க. நீங்க தீர்த்து வைக்கிறீங்களோ தீர்த்து வைங்க. ஏன் அதை மோடியாலே தீர்த்து வைக்க முடியாதா? மோடி தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இந்த நாட்டில் போர் வராதுங்கிறது வந்து அமெரிக்க அரசாங்கம் சொல்லுது. அப்பவே மோடி ஆட்சியில் இல்லை. அது ஒரு தப்பா, பெரிய தப்பா? ஏங்க, உன் பொண்டாட்டியோட செக்ஸ் வச்சுக்கோன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னா என்னங்க அர்த்தம்? புரியலையே, அர்த்தம் புரியலையே. இதுதான் பதில். உன் பொண்டாட்டியோட நீ இன்னைக்கு ராத்திரி செக்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். இதுக்கு பதில் சொல்லு. ஓ, அது ஓகேனா இது ஓகே இல்ல, அவ்வளவு சீரியஸ். அது ஒரு வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாடு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு பேசணுங்க. நான் தான் ஏற்கனவே உதாரணத்தை சொன்னேன். சைனா வித்ரா பண்ணாங்க 62ல. அமெரிக்கா ஒண்ணுமே சொல்லல. என்ன சொல்லுச்சு? The 7th fleet of USR Navy will enter into Indian Ocean. அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. இந்தியாவை காப்போம், இந்தியாவுக்கு பாதுகாப்பா நிற்போம்லாம் ஒண்ணுமே சொல்லல அவங்க. ஒரே சென்டென்ஸ் தான். The 7th fleet of US Navy will enter into Indian Ocean. அவ்வளவுதான் அவன் சொன்னான். இந்துமா கடலுக்குள்ளார் எங்களுடைய 7வது கப்பற்படையினுடைய 7வது குழு இந்திய இந்து மகா சமுத்திரத்தில் நுழையும் அப்படின்னா வேற ஒண்ணுமே சொல்லல. எதுக்காக நுழையிறோம் என்னங்கிறதே சொல்லல. சைனா உடனே வார வித்ரா பண்ணிட்டான், டிக்ளேர் பண்ணலாம். அன்னைக்கு அங்கேயே நிறுத்திட்டான். அங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒண்ணு நடக்கவே இல்லை. இன்னைக்கு வரலும் கிடையாது. சீன ஆக்கிரமிப்புல இன்னைக்கு வரலும் போர் நிறுத்த ஒப்பந்தம்னு எதுவுமே கிடையாது. அமெரிக்கா ஜஸ்ட் இன்ஃபார்ம்டு, எங்களுடைய 7வது கப்பற்படை இந்து மகா சமுத்திரத்தில் நுழையும், அவ்வளவுதான் அவங்க சொன்னது. அங்க வித்ரா பண்ணிட்டு அவங்க திரும்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்று வரவே இல்லை. சமாதான ஒப்பந்தம் வந்தது வந்து 65ல் வந்து பாகிஸ்தானோட அந்த வாரில் தான் வந்தது. ரஷ்யா மத்தியஸ்தம் பண்ணி டாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து 2 பேரும் போட்டாங்க. சாயந்தரம் கையெழுத்து போட்டு அறிக்கையை வெளியிட்டுட்டு இது போய் ரெஸ்ட் எடுக்க போறாங்க. ராகுல் பகதூர் சாஸ்திரி அன்னைக்கு ராத்திரி மாரடைப்பில் காலமாயிடுறாரு. இவ்வளவு ரெக்கார்டு. அது வந்து ராஜ் பகதூர் சாஸ்திரி ரஷ்யா கொண்டுடுச்சுங்கிற மாதிரிலாம் அப்போ கிளப்பி விட பார்த்தாங்க. அது இயற்கை மரணங்கிறது அதுக்கு பிறகு. இன்னைக்கு அவர்களும் சைனாவோட நடந்த யுத்தத்துக்கு சமாதானம் இது வந்து பேச்சு நடக்கவே இல்லை. 62ல் அவங்களே போயிட்டாங்க திரும்பி. அவ்வளவுதான் நடக்கும். பாகிஸ்தான் வாரில் தான்
தாஷ்கண்ட் ஒப்பந்தம் சமாதான உடன்படிக்கை அயூப் கானுக்கும் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் மத்தியில் நடந்து 2 பேரும் கை குலுக்கிட்ட ஃபோட்டோலாம் வந்தது. அன்றைக்கி ராத்திரி உலகம் முழுவதும் ஃப்ளாஷ் ஆச்சு. போர் நிறுத்தம் ஒப்பந்தம் 2 நாடுகளும் கூட்டு அறிக்கை அப்படின்னு கொடுத்தாங்க. ஆக இப்போ நடந்தது ஒரு யுத்தமும் அல்ல, போரும் அல்ல, ஒன்றும் இல்லை. இது ஒரு தீவிரவாத தாக்குதல்ங்கிற முறையில் ஏதோ ஒன்று நடத்தியிருக்காங்க. யாரோ வந்து நடத்துனாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க. அவங்க பண்ணவங்களாம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. திடீர்னு கேட்டால் நின்று போச்சுன்றாங்க. எப்படி சீனா யுத்தம் எப்படி நின்றுச்சோ அதே மாதிரி நின்று போயிடுது. எப்படி என்னங்கிறது. ஒரு முறை இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கே போய் அங்க பேசுறப்ப ஒரு நாட்டு பிரச்சனையில இன்னொரு நாடுலாம் தலையிடக்கூடாது. எல்லாமே அதுதாங்க சொல்லுவாங்க. என்னுடைய நாட்டை பத்தி நீ யார் பேசுறதுக்கு தான் கேட்பாங்க. நான் தான் சொல்றேன்ல, உன் பொண்டாட்டியோட நீ செக்ஸ் வச்சுக்கலான்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற மாதிரி இருக்குது. யார் வீட்டு விவகாரத்தை யார் பேசுறது? நாம அப்போ இருந்து சொல்றது, நேத்து கூட சொன்னேன், அமெரிக்கா அவங்களை ஆதரிக்கிறது, ரஷ்யா அவங்களை ஆதரிக்கிறதுன்னு சொன்னாங்க. பிரயோஜனம் இல்லப்பா. அவன் எங்கேயோ இருக்கிறான். நம்ம ஆதரிக்க வேண்டியது சைனா ஆதரிக்கணும், நேபாள் ஆதரிக்கணும், பங்களாதேஷ் ஆதரிக்கணும். எல்லாம் அவங்க தான் எல்லை நாடுகள். அடுத்த ரோடு, இந்த ரோடை கிராஸ் பண்ணா பங்களாதேஷ், இந்த ரோடை கிராஸ் பண்ணா பாகிஸ்தான், அந்த ரோடை கிராஸ் பண்ணா நேபாள், இந்த ரோடை கிராஸ் பண்ணினா இலங்கை. கார்ல போற கிராஸ் பண்ணா அடுத்த நாடு அது. அவங்க கிட்ட நீ இதா இருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது நடக்குது. இந்தியா மீது தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா பாகிஸ்தான் நடத்துன்னு இந்தியா சொல்லிட்டு இருக்குது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து அன்னைக்கு நேற்று காலையில் வந்து 10,000 கோடி உங்களுக்கு கொடுக்குறாங்க, பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? அகில உலக பார்வையில் உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கு? நீங்க தான் உலகம் சொல்லுங்க. எங்க மாதிரி ஆட்களை எல்லாம் தேச துரோகின்னு சொல்றீங்க. நாங்க இதெல்லாம் சொல்றதுனால தான் நாங்க மாட்டிட்டு முடிக்கிறோம். இங்க இருக்கிற சங்கிகளுக்கு சொல்றேன், இந்த யுத்தம் மாத்திரம் தொடர்ந்து நடந்தது. மயிலாப்பூர்ல விழுவாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது. மயிலாப்பூர்லயும் விழுவும். எவ்வளவு தூரத்துல இருக்கு? நேத்து பொன்ராஜ் சொன்னாருங்க. பொன்ராஜ் யார் தெரியுமா? அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகர். ஷாஷின்னு என்னமோ ஒரு இது சொன்னார். ஷாஹின்னு என்னமோ ஒரு ஏவுகணை 1200 கிலோமீட்டர் வந்து தாக்குமா அணு ஆயுதம். அதை டேப் பண்ணாங்கன்னா நேரா சென்னையில போகும். டிகோ கார்சியா கீழே இருக்குதுங்க. இலங்கையில இருந்து 200 மைல்ல கீழே இருக்கு. ஏறத்தாழ 500வது மைல்ல சென்னை இருக்குது. அங்க அவர் தட்டினாங்கன்னா டிகோ கார்சியாவில் இருக்கிற அணு ஆயுத ஏவுகணை நீங்க நானும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து கரெக்டா விழுந்து நம்மளை பத்தி கலக்கணும். ஒண்ணும் இல்ல, கல்பாக்கத்து மேல ஒரு குண்டை போட்டு போயிட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு. அணு ஆயுதம் தான், அணு உலை தானே அது. அணுக்கதிர் இயக்கம் வந்ததுன்னா என்ன ஆகும்? எல்லாம் அப்படியே நெருப்புல பேர்ந்து நாசமா போகும். செர்னோபில் அப்படின்னு ஒரு ஊர்ல ரஷ்யாவில் அணு உலை இருந்தது. எதிர்பாராத விதமா அதில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டுச்சு. பாதி ரஷ்யா கலையாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அணு ஆயுதங்கள் முதல்ல ஒழிச்சு கட்டுங்கடா அப்படின்ட்டாங்க. எதிரி நாடு வந்து அந்த செர்னோபில் அழிக்கல. இவன் பண்ண தப்புல இவன் ஊர்லயே இதாகி போச்சு. எவ்வளவு பேர் செத்தாங்க தெரியுங்களா? அந்த டைம்ல தான் நம்ம வந்து அந்த டிராம்பே, பாம்பேல இருந்த டிராம்பே எல்லாம் மூடலாங்கிற பிளானுக்கு போனோம். அணுங்கிறது வந்து இருபுறமும் கூர்மையான கத்தி. இப்போ இம்ரான்கான் என்ன சொன்னார்? 5 வருஷத்துக்கு முன்னாடி மோடி வந்து பாகிஸ்தான் எங்களை தாக்க முயற்சிக்கிறது, ஆக்கிரமிப்பை தடு, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாங்க. அப்போ நடந்த எலெக்ஷன் டைம்ல. அப்போ எலெக்ஷன்ல வந்து இம்ரான்கான் நிற்கிறார் பாகிஸ்தான்ல. அவரை கேட்டாங்க, 2 பேருமே அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அணு ஆயுதத்தை 2 பேரும் யார் பயன்படுத்தினாலும் அடுத்தவன் தப்பிச்சுவான்னு நினச்சிக்கிட்டியா? சரி, நீ அணுகுண்டை வந்து கராச்சியில் போடு, நான் செத்து போடுவேன். நீ தப்பிச்சிருவியா? 50வது மைல்ல இருக்கிற டெல்லி கதிர்வீச்சு வந்து என்ன ஆகும்? நீ சொல்லு. அணுகுண்ட ஆயத்தை வச்சுட்டு பயமுறுத்தலாம நீங்க பயன்படுத்த முடியாது, தெரியுமில்ல? கதிர் இயக்கத்துல வந்து கதிர்வீச்சில் வந்து சாபரம் வந்து குண்டு விழுந்த உடனே அவன் எப்ப செத்தவனு கூட தெரியாம ஆவியா போயிடுவான். கதிர்வீச்சினால வரக்கூடிய நோய்கள் இன்னதுதான் சொல்ல முடியாது. புழுப்புழுத்து செத்து போகும். கடுமையான மரணமா இருக்கும்.
இதெல்லாம் தெரியாம வந்து சும்மா இங்க இருக்கிற இந்த மயிலாப்பூர் கூட்டம் இந்த சங்கி கூட்டம் வந்து மிரட்டிட்டு உட்காந்துருக்காங்க. என்னமோ இவன்லாம் தப்பிச்சுட்டு போடுவாங்க. எச் ராஜாவும் தான் மாட்டிக்குவார், ம். அண்ணாமலையும் தான் மாட்டுவார், வானதி சீனிவாசன் தான் மாட்டுவார். தப்பிச்சுக்கோன்னு நினைக்கிறோம். ம். இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. இன்னும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். வராது. 2 பேத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் தான் சொல்றேனே, தேன் கூட்டுக்குள்ளார கை விட்டோன்னு தெரிஞ்சு போச்சு 2 பேத்துக்கும். எந்த தேனி எப்படி கொட்டும், யார் சாவோன்றது தெரியும். தெரிஞ்சனால தான் அவுஜ அவுஜா நேற்று ராத்திரி ஓட நிறுத்திக்கிட்டாங்க. ம், ம், ம். ம், ம், ம். இவ்வளோ ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு நேற்று ராத்திரி ஒன்று நிறுத்திக்கிட்டாங்க. கிராவிட்டி ஆஃப் சிச்சுவேஷன் இப்போதான் அவங்களுக்கு புரியுது. அது எதிர்கட்சிகள் பண்ண வேலை தான் எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லா பொறுப்பையும் மோடியே போய் எடுத்துக்கொள்வார்னு சொன்னாங்க பாருங்க, அன்னைக்கு தான் அவர் பயந்து போயிட்டார். இல்லாட்டி யார் மேல பழி போட்டு தப்பிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தார். முழு பொறுப்பு நாங்க முழு சப்போர்ட் விட்டாங்க. தலைவருக்கு ஒன்றும் தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. ம். விட்டாப்புல. இப்ப ட்ரம்ப் எதிர்த்து மோடி ரியாக்ட் பண்ண கூடாதுங்களா? முடியாதுங்களா? எப்படி முடியும்? அவர் வேற நாட்டு தலைவர், என்ன உள்நாடா அது? இன்னைக்கு அவங்க கீழே நம்ம இருக்கோங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. எப்படி இருக்க முடியும் சார் அது? அதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறோங்கிறது தான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் யாருங்கன்னு 1000 தடவை என்ன கேட்குறீங்களே, இந்த கேள்வி தான் இந்தியாவே மோடியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்குது. பதில் வரலையே. மயிலாப்பூர் சங்கிங்கெல்லாம் சொல்லணும், ம். எச் ராஜா சொல்லணும், பதில் சொல்லணும், வானதி சீனிவாசன் சொல்லணும், அண்ணாமலை சொல்லணும். அண்ணாமலை விட்டுருந்தா தான் போயிட்டாரு. அந்த அச்சு ஊடகங்கள் சொல்லணும். ம். இதுக்கு என்ன பதில்? தினமலர் சொல்லணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்.